இந்த தொகுப்பில் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க இருக்கோம். சிவபக்தர்கள் கட்டாயமாக இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் நமக்கு இந்த உணர்வு இருக்கும், இதை மற்றவங்கக்கிட்டையும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா எப்போவுமே ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது ஒருவர்கிட்ட இருக்குது அப்படிங்கும் போது அது அனைவருக்கும் சென்றடைய வைப்பதும் அவரின் கடமை அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். சிவபக்தர்களாகிய நாம் அந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு இருப்போம், அது மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறனால தான் சொல்கிறோம். சிவனை ஏன் இறுக பிடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்பு. சிவனை நம்ம பிடிச்சிக்கணுமா இல்லை சிவன் நம்மளை பிடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்குது. அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். என்ன நம்ம சொல்ல வர்றோன்னு பாருங்கள். பெரும்பாலும் வாழ்கின்ற வாழ்க்கை வந்துட்டு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. எல்லாருமே வாழ்க்கை நடத்துகிறாங்க. நல்லவனாக இருக்கான், கெட்டவனாக இருக்கான், கொலைகாரனாக இருக்கான், இல்லை திருடனாக இருக்கான், எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்க விதி முடியுது அப்படிங்கும்போது தன்னை போல் அந்த மரணப்படுக்கைக்கு போய் மரணத்தையும் எய்துகிறார்கள். அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அது நல்லவர்களாகட்டும் கெட்டவர்களாகட்டும் அல்லது ஆன்மீகவாதியாகட்டும் நாத்திகவாதி, எல்லாத்துக்குமே அது பொதுவானது தான். அந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதை அறிந்திருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வி நமக்கு முன்னாடி எழுது. மரணத்திற்கு பின்னாடி வாழ்க்கையா அப்படின்னு பெரும்பாலும் நம்ம புராணங்களில் சொல்லப்படுறது, நம்ம பெரியவர்கள் நமக்கு உரைத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா வெளியேறிடுது. அதாவது உடல் மட்டும்தான் அழிவுக்கு உட்பட்டது, ஆன்மா கிடையாது. அதாவது அந்த உயிர் அழிவுக்கு உட்பட்டது கிடையாது அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது பிரிஞ்சதுமே அது அப்படியே ரொம்ப கதறி அழுகுமா. திருப்பி இந்த உடலுக்குள்ளே போயிட முடியாதா? அப்பயும் அது அந்த நான் அப்படிங்கிற ஒரு அந்த பந்தத்திலேயே எப்போவுமே இருக்குமா. ஏன்னா நம்ம தான் வாழும்போது உண்மையாலுமே அந்த இறைவனை உணர்வதில்லை, அந்த ஆன்மா எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு உணர்றதில்லை. நம்ம தான் பணம் புகழ் பேர் அப்படின்னே அலைஞ்சிடுறோமா. அப்போ அந்த ஆன்மாவுக்கு ஒரு தெளிவு கிடைக்காம அந்த உயிருக்கு தான் யார் என்பதை உணராமல் திருப்பியும் அந்த உடலுக்குள்ளே போகணும், இந்த பந்தம் எனக்கு வேணும், ஏன் குடும்பம், ஏன் மகன், ஏன் பையன், ஏன் சொந்தக்காரங்க, இப்படியே நினச்சிக்கிட்டு கதறி அழுகுமா. அப்படி கதறி அழுகும் போது அதனால தான் சொல்லுவாங்க, இந்த மரண வீட்டுக்கெல்லாம் போனால் மரணம் எய்தினவரை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் அவருக்கு முன்னாடி நடிச்சிருக்கலாம், நல்லவராக நடிச்சிருக்கலாம், இறந்ததுக்கப்புறம் அப்பாடா போய் சேர்ந்துட்டான்டா அப்படிங்கிற அந்த பக்குவம் தெரிஞ்சுது அவருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப இன்னும் வருத்தப்படுவாங்க. அப்படிங்கிறனால தான் சொல்லுவாங்க, மரணம் நடந்த வீட்டில் போய் தவறாக எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல இருக்கோம். எல்லாம் முடிஞ்சிருது. சாஸ்திர சம்பிரதாயம், நம்ம எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் சரி, ஆளுக்கு ஒரு சம்பிரதாயம் சாங்கி எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியாக இங்கே தான் கொண்டு போய் வச்சாகணும். ஒன்று இடுகாட்டில் வச்சாகணும், இல்லை சுடுகாட்டில் வச்சாகணும். ரெண்டுனையுமே வசிப்பவர் தான் எம்பெருமான் ஈசன். அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த உடலை கொண்டு போகும்போது திருப்பி எப்படியாச்சும் நம்ம உடலுக்குள்ளே போயிட மாட்டோமா, எந்திரிச்சிட மாட்டோமா, இந்த என்ன சொல்கிறது, இந்த மாயையான வாழ்க்கையை திருப்பி வாழ மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியே தான் அந்த உயிருமே ஏங்கிக்கிட்டு அழுதுகிட்டு கதறிக்கிட்டு இருக்குமா. சரி, அப்படி கதறிக்கிட்டு இருக்குல்ல, அங்கே போயிட்டு அந்த உடலை வச்சு தகனம் பண்ணிடுறாங்க, இல்லை மூடிடுறாங்க. கண்டிப்பாக அதனால் அதுக்குள்ளே போக முடியாது. அது அதுக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது ஜீவாத்மா தானே, பரமாத்மாட்டேருந்து பிரிஞ்சு வந்தது. ஆனால் ஞானம் அடையாமல் தன்னோட உயிர் பிரிஞ்சிருச்சு. ஞானம் அடைஞ்சிருந்தேன்னா இந்த கவலையே வராது, நிம்மதியாக போய் சேரும். இப்போ அந்த இடத்துல போனதுமே எல்லாம் காட்டில் எரிச்சிட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த இடத்துல ஒத்தையாக அந்த உயிர் நிற்கும்போது யோசிச்சு பாருங்களேன். மயானத்தில் நம்ம நடந்து போகும்போதே நமக்கு பயமாக இருக்கும். மயானத்துக்கிட்ட போகும்போதே நம்மளுக்கு ஒரு வித அச்சமானது அங்கே எழும். ஆனால் அந்த உயிர் பார்த்திங்கன்னா, அந்த காடு எரிக்கிறவங்களாகட்டும் புதைக்கிறவங்களாகட்டும் அவங்களும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருப்பாங்க, போயிடுவாங்க. ஜோ என்னோட உடல் எரியுதே, என்ன மூடிட்டாங்களே அப்படின்ட்டு தவிச்சிக்கிட்டு அந்த உயிர் அங்கே நிற்கும்போது அமைதியாக ஒரே ஒரு உருவம் அந்த உயிருக்கு ஆதரவு கொடுக்குமா. அப்படி மெதுவாக தடவி, ஏய் நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாத்தையும் உணர்ந்த பரம்பொருள், இது எல்லாம் நிலையற்றதுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன் நம்ம உயிரை தடவி கொடுத்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதரவு ஒருத்தர்கிட்ட கிடைக்குமா. அது யார் அப்படின்னா அது சிவபெருமான். நீ திக்கற்று போய் நிற்கும் போது உனக்கு ஆதரவாய் வரக்கூடியது அவர் ஒருவர் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் மரணத்திற்கு பின் நமக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கை.
இது எப்படி அமையும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். இப்போ உலக பந்தத்தில் நீங்கள் ஈடுபட்டுட்டீங்க அப்படிங்கும்போது, உலக பந்தம்னா என்ன, ஆசா பாசங்கள் செல்வம் மட்டும்தான் உலகம், இங்கே இருக்கிறது தான் சந்தோஷம்னு நினச்சி நீங்கள் அதுக்குள்ளே அடிமையாயிட்டீங்க, மாயைக்கு உட்பட்டு விட்டீங்க. எது மாயைன்னு உங்களால் பிரித்து பார்க்க முடியாத நிலைமையிலேயே நம்ம உயிர் போயிடுது. அப்படிங்கும்போது கடைசி வரணும் உங்கள் சொந்தம், குழந்தை, குட்டி அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம சிவ வழிபாட்டில் இருந்தாலும் நம்மை உணராமல் நம் உயிர் பிரிந்து விட்டால் அதுதான் நிலை. என்னோட அம்மா, என்னோட அப்பா, என்னோட அக்கா, என்னோட தங்கச்சி, எனது மனைவி இப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டோம். அப்படிங்கும்போது கட்டாயமாக நமக்கும் அதே நிலை தான். அங்கே போனாலும் நம்ம உயிர் நம்ம உடம்புக்குள்ளே திரும்பி போகாதா அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குமாம். அப்போது சிவபெருமானை பார்த்தாலும் என்னை எப்படியாச்சும் இந்த உடலுக்குள்ளே அனுப்பிச்சிருங்களேன் அப்படிங்கிற அந்த வேண்டுகோள் தான் இருக்குமா. ஆனால் அது எப்போவுமே இயற்கைக்கு எதிரான நியதி. அதை எம்பெருமான் செய்ய மாட்டார், உங்களுக்குமே நல்லா தெரியும். அப்பயுமே அவர்கிட்ட போயிட்டு அவரை உணராமல் வந்திருப்பது ஈசன் என்று தெரிந்தும் அவரிடமும் இதே மாதிரி கோரிக்கையை வைத்து கொண்டு இருக்கும்போது கட்டாயமாக அவர் உங்கள் ஆசையை நிறைவேற்றி வைப்பார். எப்படின்னா மறுபிறவியை கொடுத்து, திருப்பியும் மறுபிறவியை கொடுத்து போய் அனுபவின்னு அனுப்பிச்சு வைக்க வேண்டியதுதான். ஏன்னா எப்போவுமே பக்தர்களோட அல்லது அந்த ஆத்மாவோட ஆசையை அவங்க எப்போவுமே நிராகரித்தது கிடையாது. ஏன்னா அவர் எல்லாம் அல்ல பரம்பொருள் அல்லவா, நீங்கள் கேட்பதை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஆனால் அந்த பிறவியில் நடக்காது, மீண்டும் ஒரு பிறவியை கொடுத்து விடுவார். அதே போல் ஒரு பந்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்து திரும்பவும் புரிஞ்சிக்கேண்டா அப்படின்ட்டு தான் ஒரு உலகத்துக்கு திருப்பி அனுப்புகிறார். நீ யாருன்னா நான் தான், அதை நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, என்கிட்ட திருப்பி வர மாட்டேங்கிறியே அப்படின்னு அந்த ஆதங்கத்தில் திருப்பி நம்மளுக்கான ஜேர்னி, அதாவது அந்த பயணத்தை ஆரம்பித்து வைத்து விடுகின்றார். அந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணிடுறோம். அப்போ அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, வாழும்போதே அனைத்தையும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும், அனைத்தையும் தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டு சொல்கிறோம். அது என்ன தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும்போது பேசுகிறது மாயையான வார்த்தைகள் தான், ஏதோ ஒரு சூட்சமம் அதில் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. வாழ்கின்ற வாழ்க்கையும் அதே போல தான். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம், வீடு கட்டிட்டோம், அதோட உங்கள் ஆசை அடங்கி போயிடுமான்னு பாருங்கள், கண்டிப்பாக அடங்காது. திருமணம் நடக்குது, அந்த பந்தம் எவ்வளவு புனிதமானதுன்னு தெரியும், அப்பையும் மற்றவங்களை ஏறெடுக்காமல் வாழ்வீங்களா அப்படின்னு பாருங்கள். இது சும்மா வார்த்தைக்கு சொல்லலாம், ஆனால் அந்த பக்குவம் அடைவதற்கு ரொம்ப கஷ்டம். அப்பையும் அந்த சலனங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. அப்போ எந்த இடத்துலையும் மனித ஆத்மா, அதாவது உள்ளிருக்கக்கூடிய ஜீவாத்மாவை நீங்கள் கடவுளாக உணராத பட்சத்தில் உங்களுக்கான ஆசைகள் அதிகரித்து கொண்டே தான் செல்லும். அப்படி செல்ல செல்ல நம்ம ஒரு பக்குவ நிலையை எய்தாமலே போய் தான் நமது உயிர் பெறுகின்றது. ஆனால் அதற்கு மாறாக நமக்குள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர வேண்டும். வாழ்கின்ற காலத்திலேயே நமக்குள் இருக்கின்ற இறைவனை மேலா நினைத்து அவரையே எண்ணி சதா காலமும் அவரது நாமத்தை சேவித்து கொண்டே சொல்லிக்கொண்டே நமது உயிர் பிரிகின்ற நேரத்திலும் அவர் நாமம் மட்டுமே நம் நெஞ்சில் இருக்கின்றது, வாயில் வருகின்றது. அப்படிங்கும் போது உயிர் பிரிஞ்சாலும் அந்த ஆத்மாவுக்கு ஒன்றும் தெரியாதான். ஏன்னா அதுதான் உணர்ந்துருச்சே, இது மாயை அப்படின்னு உணர்ந்துட்ட ஒரு ஆத்மா, இந்த வாழ்க்கையே பொய் என உணர்ந்து விட்ட ஒரு ஆத்மா, எனக்கு இருந்த உறவுகள் எல்லாம் மாயை அல்லது அதுவும் பொய் என்று உணர்ந்து விட்ட ஆத்மா உயிரே பிரிந்தாலும் எதற்காகவும் கவலைப்படாதான். வீட்டில் உட்காந்துட்டு கதறியெல்லாம் அழுகாது. அப்பா நம்ம இறைவனை அடைய போகின்றோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடும். இறைவனே அந்த ஆத்மாவை கூப்பிட்டு கொள்வார் ஒரு தெளிவு ஏற்பட்டதுக்கப்புறம். அதே போல் சுடுகாடு இடுகாட்டுக்கு போனதுமே உடலை பார்த்துக்கிட்டு அழுகிறதுக்கு பதிலாக நம்ம ஆன்மா அங்கே இருக்க இறைவனை தேடுமா, சிவபெருமான, சிவனே சிவனேன்னு. அப்போ உங்களுக்கு காட்சி தருவார். கண்டிப்பாக காட்சி தந்து விட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ மட்டும்தாயா எனக்கு இருக்கணும், உன்கிட்ட எப்படியாச்சும் சரணடைஞ்சிடணும் அப்படின்னு அந்த வேண்டுதல் வைக்கிற ஆத்மா தான் அந்த இடத்துல உத்தமமான ஆத்மாவாக மாறுகிறது. அப்பையும் ஆத்மாவோட அந்த வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார். முன்னாடியும் ஏற்றுக்கிட்டார், இப்பயும் ஏற்றுக்குவார். முன்னாடி என்ன கேட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி உணவுகள் ரொம்ப முக்கியமானது, எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்கப்போ உனக்கு மறுபிறவி கிடச்சிது. ஆத்மாவை உணர்ந்துட்ட, நீ முக்தி நிலையை அடைந்து விட்டா அப்படிங்கும் போது அதே இறைவன் சுடுகாட்டிலோ இடுகாட்டிலோ இருக்கும்போது அங்கு போய் இறைவனிடமும் நாம் என்னதான் கேட்போம், அந்த உயிர் போய் என்னதான் கேட்கும், இறைவா நான் உன் பாதத்தை சரணடைந்து விட வேண்டும் ஐயா, எனக்கு மறுபிறப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லும். எப்போ இந்த உறவுகள், இந்த உலகம் அனைத்துமே மாயை பொய் என்று உணர்ந்த பின்னர். அப்போ இறைவன் மனமகிழ்ந்து உங்களுக்கு அவரது பாதத்தில் இடமளிப்பார். அப்போ எது முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கட்டத்தில் வாழும்போதே இறைவனை அறிந்து வாழ வேண்டும். அறிந்து வாழ வேண்டும்னா 6ஆம் அறிவை பயன்படுத்த வேண்டும். அவ்வளோதான். ரொம்ப எளிதாக சொல்லப்போனால் மனிதர்களுக்கே இருக்கின்ற சிறப்பு அந்த 6ஆம் அறிவு. எல்லாத்தையும் பகுத்து பார்த்து
எங்கு இறைவன் இருக்கின்றார், அவரை எப்படி அடைய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது கட்டாயமாக அதனால் ஏற்படுகின்ற பலன் இறைவனை அடைவதாக இருக்கும் பட்சத்தில் அதுவே சிறந்ததாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான விஷயம். இதை சரியாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையானது ரொம்பவே ஆனந்தமாக இருக்கும். மரணத்துக்கு பின்னாடி நமக்கு கிடைக்கின்ற வாழ்க்கை இறைவனை அடைவதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்த ஜென்மத்தை அடைவதாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதான் சிவனடியார்களும் சிவபக்தர்களுக்கும் உரிய வேண்டுதல் எப்போவுமே. இந்த இன்பத்தை தான் நாம் அனுபவிக்க வேண்டுமே தவிர சிற்றின்பத்தை அல்ல அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவபக்தி அப்படிங்கிறது உயர்ந்தது, மேன்மையானது சொல்கிறது. பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். என்னன்னா எல்லாரும் சொன்னது தான் நம்மளும் சொன்னோம், உள்ளார்ந்த தேடுதல் அப்படின்னு. இனிமேல் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஒருத்தரோட ஆன்மீக தேடலுக்கு அடிப்படை தேவை 3 விஷயம். இந்த 3 விஷயம் இல்லை அப்படின்னா அவங்க முழுமை பெற முடியாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன 3 விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குருவை கண்டறிந்திருக்க வேண்டும் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அறியாமையை அகற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும், ரெண்டாவது விஷயம். மூணாவது, வேட்கையானது இருக்க வேண்டும், தேடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமானது இருக்க வேண்டும். இந்த 3 விஷயமும் உங்ககிட்ட சரியாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களை யாருனாலையும் அந்த ஆன்மீக பாதையிலிருந்து விலக்க முடியாது. ஆன்மீக பாதையில் போகிறது என்ன பலன் அப்படின்னோன்னா, சரணாகதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாமே இறைவன் தான் அப்படின்ட்டு சில மகான்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் பார்த்தா உலக வாழ்க்கையில் ஈடுபடுற மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம ரமண மகரிஷி எடுத்துக்குங்க, சமீப காலங்களில் வாழ்ந்தவங்க, மாயம்மா சித்தர்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தா உலக வாழ்க்கையில் ஈடுபடுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க எதையும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் வெளி தோற்றமாக தான் பார்த்தாங்களே தவிர எதுவும் தன்னை பாதிக்கும் அளவில் அவங்க வைத்து கொண்டதே கிடையாது. அதுதான் அந்த உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், காவி அணிந்து கொள்ள வேண்டும், சந்நியாசம் போயிடணும், இது மட்டும்தான் ஆன்மீகம்னு கிடையவே கிடையாது. உலக வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் தான் யார் என்பதை தெளிவாக உணர்ந்த ஒருவர் உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டாலும் அதிலிருந்து தனித்திருப்பார் அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் திருப்பியும் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். உலக நடவடிக்கைகளில் ஒருவர் ஈடுபட்டாலும் தன்னை அறிந்த ஒருவர் அந்த நிகழ்வுகளிலிருந்து தன்னை வேறுபடுத்தி கொண்டுதான் இருப்பார். அந்த நிகழ்வுகளை வெறும் படமாக மட்டுமே பார்ப்பார், தனக்கு சம்பந்தமில்லாத ஒன்றாக மட்டுமே பார்ப்பார். ரொம்ப உண்மையான விஷயம். இதை ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். சரி, இப்போ என்ன அப்படின்னா, நம்ம அந்த சொன்ன 3 விஷயம் ஏன் தேவை அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கோம். முதல்ல சரியான குரு கிடைக்க வேண்டும். அதாவது குரு கிடைக்கிறதுங்கிறது வேறங்க. அதாவது இப்போ நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. நம்மளும் ஸ்கூலில் நிறைய டீச்சர்ஸ்கிட்ட படிச்சிருப்போம். சில டீச்சரை ரொம்ப பிடிக்கும், சில டீச்சரை பிடிக்கவே பிடிக்காது. சில பேரை பார்த்தா சரி அப்படின்ட்டு போவோம். இதில் எந்த டீச்சர் எனக்கு தேவையானதை கொடுத்தாங்களோ அவங்கள நான் நல்ல டீச்சர் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அவ்வளோதான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டும். அதற்காக நமக்கு பிடிக்காத டீச்சர் சரியான டீச்சர் இல்லைன்னு சொல்லிட முடியுமானா கிடையவே கிடையாது. அந்த டீச்சரை வேறு 4 பேர்த்துக்கு பிடிச்சிருக்கும், அவங்கக்கிட்ட அந்த ஈர்ப்பானது இருந்திருக்கும். அப்போ சரியான வகையில் ஒரு குருவை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, கண்டிப்பாக ஆன்மீகத்தில் உண்மையை உணர்ந்த ஒருவர், அதாவது ஏட்டளவில் மட்டும் எல்லாத்தையும் படித்து நமக்கு சொல்பவராக இல்லாமல் அவரதின் அனுபவத்தின் வாயிலாக நமக்கு வழிகாட்டுகின்ற சத்குரு கிடைக்கும் பட்சத்தில் தான் கண்டிப்பாக நம்மளோட ஆன்மீக பாதையான வெற்றி பாதையாக அமையும். அதாவது இந்த ஜென்மத்திலேயே நம்ம பிறவில்லா நிலவையை அடைந்து விடலாம் அந்த குருவோட வழிகாட்டுதல் இருந்தால். அதனால தான் நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா, சரியான குரு அவரோட அனுபவத்திலிருந்து நமக்கு வழிகாட்டுபவராக இருக்கும் பட்சத்தில் அது நல்ல முறையில் நம்ம ஆன்மீக பாதையானது இருக்கும். இரண்டாவது, அறியாமையை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது. அறியாமை அப்படிங்கிறது நமக்கு அறிவு இருந்தும் எதெல்லாம் நடக்குதோ அதுக்கும் தனக்கும் சம்மந்தம் இருக்கிறதாவே நினச்சிக்கிறது தான் இந்த இடத்துல அறியாமை. எந்த ஒரு நிகழ்வுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த உடலானது அதில் ஈடுபடுகிறது என்றால் நமது அறியாமையின் காரணமாகத்தான் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு சண்டை வருது, ஒரு இடத்துல உங்களை புகழ்ந்து பேசுகிறாங்க, ஒரு இடத்துல உங்களை கோபப்படுத்துகிறாங்க, இதில் எதுவுமே உங்களுக்கு சம்மந்தம் இல்லை
அப்படிங்கிற அந்த விஷயம் வந்துட்டு தெளிவாக இருக்கணும். அதுக்கும் எனக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய அறியாமை. அறியாமைனா என்ன சொல்கிறது? ஒரு விஷயத்தை அறியாமல் இருப்பது, தெளிந்து கொள்ளாமல் இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அறியாமையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் பல கேள்விகளை உங்களுக்குள் கேட்க வேண்டும். அந்த கேள்விகளுக்கான விடையை உங்களுக்குள்ளே தேட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நம்மளுக்கு இருக்க அந்த 6வது அறிவை பயன்படுத்தி இந்த நிகழ்வுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் அறியாமையிலிருந்து விடுபட முயற்சி செய்தல் அப்படின்னு சொல்றது. இது 2வது முக்கியமான விஷயம். 3வது வேட்கை, அதாவது தேடுதல் வேட்கை. இப்போ அறியாமை அகன்றால் தான் நமக்கு சில விஷயங்கள் புரிய வரும். அதன் பின்னர் நம்ம தேட வேண்டும். என்னத்தை தேட போகிறோம்? நமக்குள்ள என்ன இருக்கு, உண்மையாலுமே நான் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தேடுதல் இருக்கணும். இப்போ நம்ம தேடும் போது பல குழப்பங்கள் நமக்குள் எழும். அந்த குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு சத்குரு தேவை. அதாவது தனது அனுபவத்தின் வாயிலாக இறைவனை அறிந்தவர் நமக்கு குருவாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் ரொம்பவே உண்மையான விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்த 3 விஷயமும் ஒருவருக்கு அமைந்து விட்டால் அவருக்கு பிறப்பில்லா நிலைமை அப்படிங்கிறது அவர்களோட சீரிய முயற்சியால் கிடைக்கப்பெறும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த 3ல் ஏதாவது ஒன்று தவறினாலும் அடுத்தடுத்த பிறவிகள் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ உண்மையான எனக்கு வழிகாட்டக்கூடிய குரு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டிங்கன்னா செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இறைவனை சரணாகதி அடைந்து விடுங்கள். அவரோட நாமங்களை தொடர்ந்து பூஜித்து கொண்டே இருப்பதன் மூலமாக சரியான குருவை உங்களுக்கு அவர் அடையாளம் காட்டுவார். அதன் பின் உங்களுக்கு அறியாமையை போக்கக்கூடிய வழியை சத்குருவே உங்களுக்கு காமிப்பார். அதன் பின்னால் நீங்கள் தேடுதலில் ஈடுபட்டு நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இதுதாங்க ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரிய விஷயம். இந்த 3 விஷயமும் உங்களுக்கு வந்துட்டு கைகூடி வந்துருச்சுன்னா கட்டாயமாக ஆன்மீகத்தில் ஒரு பெரிய இடத்தை அடைய போவது நீங்களாக இருப்பீர்கள் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். நண்பர்களே, உங்கள் தேடுதலை தொடங்குங்கள். உங்களுக்கு எந்த வயதாக இருந்தாலும் சரி, எனக்கு 15 வயசு தான் ஆகுது, எனக்கு 30 வயசு தான் ஆகுது, நான் ஆன்மீகத்தில் ஈடுபட முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். அதற்காக இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நான் விடுபட வேண்டுமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. உங்களை உணர்ந்த பின்னர் இன்னும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்க வேண்டியது இருக்கிறது. நண்பர்களே, எல்லோரும் ஆன்மீக பாதையில் திரும்பிவிட்டால் இந்த உலகத்தில் போட்டி பொறாமைகள் இருக்காது, வஞ்சகங்கள் இருக்காது, ஏமாற்றங்கள் இருக்காது, துக்கம் என்பதே இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் அன்னையிலிருந்து இன்ன வரலும் ஆன்மீக பாதையில் செல்வது மிகவும் உத்தமம் அப்படின்னு குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அவர்களின் நெத்தையும் கழுத்தையும் பார்த்தாலே போதுமானது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ சிவபக்தர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும், நமது கடமைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் விளக்கமாகவே பார்க்கலாம். சிவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டால் ஸ்தம்பிச்சு போயிடுவோம் எப்போவுமே. அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த உணர்வுமே இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதை மிஞ்சிய சக்தி அப்படிங்கிறது நம்ம உடல்லையும் கிடையாது, இந்த பிரபஞ்சத்துலேயும் கிடையாதுன்னு நல்லா தெரிஞ்சவங்க தான் அந்த சிவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறவங்களா இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் அது எனக்கு இல்லை அப்படிங்கிற அந்த நினைப்பு எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளே இருக்க வரலும் நம்ம யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் அதை என் பெருமான் ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கும்போது அந்த கஷ்டம் என்னை வந்து தீண்டி என்ன செய்து விட போகிறது அப்படிங்கிறது தான். ஏன் இன்னுமே சொல்லாமே மரணம் என் பக்கத்தில் நின்று வா என்று அழைக்கும் போதும் கூட, கடைசி அந்த சொட்டு ரத்தம் சுண்டும் போதும் கூட என் நாவு சொல்லும் ஒரே வார்த்தை நமசிவாய என்ற வார்த்தையாகத்தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற ஒரு துணிவுடன் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தான் அந்த இடத்தில் உண்மையான சிவனடியார்களாக இருக்கின்றார்கள். அவர்களை யமன் ஒருபோதும் வந்து அழைப்பதில்லை, மாறாக சிவபூத கணங்களே இங்கு இறங்கி வந்து அவர்களை அழைத்து செல்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நிலையை நாம் எட்டி பிடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அர்ப்பணிப்பு உணர்வு கட்டாயமாக தேவை. அதே போல் சத்தியம் தவறாமல் நடத்தலும் உத்தமமாக இருத்தலும் சிவனடியார்களுக்கான முக்கிய குணங்கள். அது எல்லா சிவனடியார்கள்ட்டுமே இருக்கும். பொய் பொருட்டு அதிகமாக பேச மாட்டாங்க. எல்லா உயிரினங்களுக்குள்ளும் இறைவனை காண்பதால் கொல்லாமையை வலியுறுத்துவார்கள், அதையே கடைபிடித்தும் வருவார்கள். இல்லாதவர்களுக்கு தன்னிடம் இல்லை என்றாலும் எப்பேற்பட்டாவது அந்த உயிரினுடைய பசியை ஆற்றுவதற்கு போராடுகின்ற தன்மை கொண்டவர்களாக சிவனடியார்கள் எப்போதுமே விளங்கி இருக்கிறார்கள். அதை மறுப்பதற்கு யாராலும் முடியாது. சிவனை வழிபடுபவர்களுக்கு நாளை என்ற எண்ணமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க.
எப்பவுமே இந்த மாயை சூழ் உலகத்தில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. இந்த காலத்தில் வாழ்கிறவங்களை பார்த்தா நல்லா தெரியும். பக்தியில் சிறந்தவர்கள் தான், அர்ப்பணிப்பில் சிறந்தவர்கள் தான், நாம் செய்கின்ற சேவையில் சிறந்தவர்கள் தான். இருந்தாலும் எதிர்காலத்தை நம்மால் கணித்துவிட முடியாது. அதனால் வாழ்கின்ற இந்த நாள் உண்மை என்று சிவனை போற்றி சிவனுக்கு சேவைகளை செய்து அவரிடம் தன்னை அர்ப்பணித்து கொண்டு யார் ஒருவர் வாழ்கின்றாரோ அவர்தான் உண்மையான சிவபக்தியை அனுபவிக்க முடியும் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்க வேண்டியது இருக்கு. காரணம், நாளைக்கு நான் சிவன் கோயிலுக்கு போய்க்குவேன், நாளைக்கு நான் ஜபம் பண்ணிப்பேன், நாளைக்கு நான் மந்திர உபதேசம் வாங்கிக்கிறேன், எல்லாமே நாளைக்குன்னு போகும்போது நிரந்தரமில்லாத நாளையை பற்றி யோசிக்க வேண்டாம். பெரும்பாலும் அன்னதானம் செய்வதிலும் சரி, பிறருக்கு உதவுவதிலும் சரி, அதே போல மற்றவர்களை சிவனாக நினைப்பதிலும் சரி, சிவனடியார்களுக்கு நிகர் சிவனடியார்கள் மட்டும்தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கொள்ள முடியாது. எல்லா தெய்வத்தையும் ஈசனாகவே பார்க்கின்ற அந்த மனப்பக்குவமும் யாரிடம் இருக்கும் என்றால் சிவனடியார்களிடம் இருக்கும். அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் சிவன் உறைந்திருக்கின்றார் என்ற அந்த எண்ணம் எப்பொழுதுமே நமக்குள் குடிகொண்டிருப்பதால் தான் அனைவரையும் ஒரே கண்ணோட்டத்தில் நம்மால் பார்க்க இயலுகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். தொண்டு செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்ற எந்த நிலை வந்தாலும் முன்னிலையில் நின்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை இறைவனுக்கு செய்வதாகவே நினைத்து அதை முடித்து விடுவதுதான் சிவனடியார்களின் குறிக்கோளாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். சிவனை போற்றி பாடுவதை விட பெரிய கொடுப்பனை நமக்கு வேறென்ன இருந்துட போகுது இந்த உலகத்துல? சிவனை நினைக்கிறத விட பேரென்ன கொடுப்பனை இருந்து விட போகிறது? சிவ மந்திரத்தை சொல்வதை விட வேறு என்ன வேலை இந்த உலகத்தில் எனக்கு இருந்து விட போகிறது? ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு வினாடியும் என் வாழ்க்கையில் கடக்கிறது என்றால் நான் சிவனை நெருங்குகிறேன் என்று நினைத்து கொண்டுதான் நான் நகர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த காலம் என்னை முடித்து கொண்டு வா என்று அழைக்கும் போது அந்த சிவபெருமான் திருவடியை அடைந்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த சிவனடியார்களின் வாழ்க்கையானது ஓடிக்கொண்டிருக்கிறது. இல்லறத்தில் இருந்தாலும் துறவரத்தில் இருந்தாலும் சிவபக்தியை மேற்கொண்டவர்களின் மனம் என்னவோ சிவனை கட்டி கொண்டுதான் இருக்குமே தவிர மற்ற எதன் மீதும் பற்று வைப்பதில்லை என்பதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். சிவனடியாராக இருப்பது அவ்வளவு சாதாரணம் அல்ல என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சமுதாயம் பல பெயர்களில் அழைக்கும், பித்தன் என்றும் சித்தன் என்றும் இன்னும் பல பெயர்களில் புனைந்து உங்களை அழைக்கும். இது எதுவும் நமக்கு காதுக்கு எட்டாது. காரணம், சிவன் பேசுகின்ற வார்த்தை மட்டுமே நம் காதில் விழுந்து கொண்டிருக்கும் போது இந்த சமுதாயம் பேசுகின்ற வார்த்தை நம் காதில் விழுந்து விடுமா? சிவனம் மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த கண்கள் இருக்கும் போது மற்ற தீய விஷயங்களை இந்த கண்கள் பார்த்து விடுமா? சிவனை மட்டுமே உணரக்கூடிய இந்த ஆத்மா உடலில் இருக்கும் போது மற்ற சுற்றுப்புறங்களை இது கவனித்து விடுமா? இருக்கவே இருக்காது. எங்கும் சிவம், எதிலும் சிவம் என்று பற்றுடைய மனம் நமக்கு இருக்கும் போது, நமது ஆத்ம தரிசனம் தான் சிவன் என்று உணரும் போது, அந்த ஆத்மாவை தரிசிக்கும் போது பரமானந்தத்தை அடைவோம் அல்லவா, சிவன் நம்மை ஆட்கொண்டு விட்டார் என்று. அந்த ஒரு நொடி சந்தோஷம் போதும். அதுவும் நாளை என்று தள்ளி போடாமல் இன்று வாழ்கின்ற இந்த நிமிடம் தான் உண்மையானது என்று இந்த நிமிடத்திலேயே அவரை அடைய முயற்சி செய்வதுதான் எப்பொழுதும் உத்தமம் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. சிவபக்தர்கள் செய்யக்கூடாதவை என்னென்ன, செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கும். அதில் முதலாவதாக நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, பிற தெய்வங்களை இகழ்ந்து பேசுதல் எக்காரணம் கொண்டும் கூடாது. இந்த இடத்தில் நமது பக்தி அல்லது அந்த ஆத்மாத்மான பக்தி என்பது சிவனை பிடித்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் மற்றவர்கள் எவரேனும் தவறாக பேசினாலும் நாம் எக்காரணம் கொண்டும் எந்த இறைவனையும் தவறாக பேசக்கூடாது. காரணமும் சொல்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால், எல்லா உயிர்களும் எல்லா தெய்வங்களும் சிவத்தினுள் ஒடுக்கம் அப்படிங்கிற ஒரே விஷயம். யாராக இருக்கட்டுமே, அது பூச்சியாக, புழுவாக, அல்லது கழுகாக, விலங்குகளாக, மனிதராக, யாராக இருந்தாலும் சரி, அந்த அனைத்துமே சிவத்தினுள் ஒடுக்கம். அப்ப நீங்க தெரியாம ஏதாச்சும் ஒரு தெய்வத்தை இகழ்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு விட்டாலும் நாம் பேசக்கூடாது. அது நம் சிவபெருமானையே தவறாக பேசுவதற்கு ஈடாகிவிடும். அதனால் எந்த தெய்வமானாலும் அந்த தெய்வத்தில் உள்ள சிவத்தை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய கடமை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மரணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் நிகழும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதே போல் அது உலக உண்மை, எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த மரணத்திற்கு அப்புறம் இந்த உடல் செயல்படாமல் போயிடும். அதாவது எந்த இடத்தில் அப்படியே ஸ்டன் ஆகி உடலோட செயல்பாடுகள் நிற்கிறதோ, நம்மளோட இயல்பான செயல்பாடுகள் நின்று விடுகிறதோ, அதைத்தான் நம் மரணம் என்கின்றோம். இந்த பயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்கள் உடல் செயல்பாடுகள் எல்லாம் தடுமாற ஆரம்பிச்சிடும். இதுவரை நீங்கள் எப்படி செயல்பட்டீங்களோ
அந்த செயல்பாடானது உங்களால் அதற்கு பின் செயல்பட முடியாது. அப்போ அந்த இடத்துல சூட்சமமாக நம்ம மரணத்தோட வழியை தான் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ தேவையில்லாத பயங்கள் உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கும் போது கட்டாயமாக அது உங்களுக்கு பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். நம்முடைய பக்தியின் வழியே செல்வதை அது தடுத்துவிடும். அதனால் தேவையற்ற பயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். படிப்படியாக எல்லாமே சிவம்னு உணர்ந்ததுக்கு அப்புறமா நமக்கு பயம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எதையுமே உண்மைன்னு நம்பாதீங்க. ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும் போது இது மாயை சூழ்ந்த உலகம். அந்த மாயையிலிருந்து எவர் ஒருவர் விடுபட்டு வருகிறாரோ அவர்தான் சிவத்தை அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே அங்கே ரியாக்ட் பண்ணாமல் அந்த சூழ்நிலைகளை அனுசரித்து அதற்கு தகுந்தாற் போல முடிவெடுப்பது தான் உத்தமம் என்பதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், குறைந்தது ஒரு நாளைக்கு ஒருவருக்கேனும் அன்னதானம் செய்துவிட்டு நாம் பசியாறுவது மிகவும் சிறந்த விஷயம். சிவனடியார்களையோ சிவபக்தர்களையோ பார்த்தால் அந்த சிவனையே பார்த்ததாக நினைத்து கொண்டு அவர்களுக்கான உபச்சாரங்களை செய்து அவர்களுக்கான மரியாதையை செய்ய வேண்டிய முழு முதல் கடமை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தவறாமல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே போல் காலையில் எந்திரிச்சோமா சிவபூஜை கட்டாயமாக செய்து பழகுங்கள். அகத்தே சிவன் இருப்பது உண்மைதான். தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். திரும்பவும் சொல்லி பாருங்க, தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். நாம் அந்த தெளிவை பெறும் வரையிலும் நாம் கட்டாயம் சிவபூஜையை அகத்தே செய்வதற்கு முன் புறத்தே செய்தாக வேண்டும். ஒரு பிடிமானம் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சுன்னா அந்த பிடிமானத்தை கொண்டு அகத்தேடல் அப்படிங்கிறது இயற்கையாகவே உருவாகிவிடும். அது வரையிலும் கட்டாயமாக நாம் புறத்தே செய்யக்கூடிய சிவபூஜைகளை அந்த முறையறிந்து செய்து வருவது மிகவும் உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் மறந்துடக்கூடாது நண்பர்களே. முடிந்த அளவுக்கு புண்ணியங்களை செய்து சேர்த்து கொள்ளுங்கள். புண்ணியங்கள் அடுத்த பிறவிக்கு வழிவகுக்கும், இல்லைன்னா நான் சொல்லலை. ஆனால் புண்ணியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு போகும்போது உங்கள் கர்மாக்கள் கழிந்து ஒரு நேர கட்டத்தில் இறைவனை அறியக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்குவார்கள். அந்த இறைவனை அறிந்துவிட்டால் அந்த இறைவனோடு இரண்டர கலந்து விடுவதற்கும் நமக்கு வாய்ப்புகள் அந்த இடத்தில் கிடைக்கும். அப்போது நமது புண்ணியங்கள் யாவும் நிவர்த்தியாய் நாம் இறைவனோடு இரண்டர கலந்து விடுவோம், நம் பிறவிகளும் அறுக்கப்பட்டு விடும். அதனால தான் நம்ம சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு புண்ணியங்களை செய்யுங்கள். ஏழை எளியவர்களுக்காகட்டும் சிவபக்தர்களுக்காகட்டும் அல்லது உங்களுக்கு யார் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதோ அவங்களுக்கு முன் சென்று உதவுங்கள். இது போல் நாம் செயல்பட்டோமே ஆனால் நல்ல முறையில் நமக்கு இறைவனை அடையக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதே போல எப்பையெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரங்களில் எல்லாம் சிவமந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பது, மனதில் உச்சரித்து கொண்டே இருப்பது ரொம்பவே உத்தமமான விஷயம் நண்பர்களே. பொன் பொருள் இது போன்ற சுகபோகங்களுக்கு ஆசைப்படாமல் முடிந்த அளவு நாம் வழியை சரியாக தேர்வு செய்து கொள்ளும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. நமக்கான வழி சரியாக பிறக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே நெற்றி நிறைய விபூதி இருக்கணும். அப்போ தான் மீண்டும் மீண்டும் அது நமக்கு ஞாபகப்படுத்தும் இந்த வாழ்க்கை என்பது வெறும் சாம்பல் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதே போல் சிவனருளையும் அது நமக்கு பெற்றுத்தரும். கண்டிகை கட்டாயமாக அணிந்திருப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிறர் மனது புண்படாமல் பேச வேண்டும், அது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த அளவுக்கு பிற உயிர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாமல் உயிர்வதையை செய்யாமல் இருப்பது இன்னமும் சிறப்பை கொடுக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் இறைவன் படைச்சப்ப பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விலங்குகளும் எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. வேட்டையாடி சாப்பிட்டது என்னமோ உண்மைதான். ஆனால் மனிதனுக்கு ஆறாம் அறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆறாம் அறிவை பயன்படுத்தி உண்மை எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மேம்பட்ட தேடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஆறாம் அறிவை பயன்படுத்தி மற்ற உயிரினங்களுக்கு துன்பம் இழைக்கக்கூடாது, மற்ற உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வள்ளலார் பெருமான் சொல்கின்றார் அல்லவா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அவர் அந்த வாடிய பயிருக்குள்ளேயும் ஆத்மாவை பார்த்திருக்கிறார். அதுதான் அந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான விஷயம். அதே போலதான் ஒரு மனிதன் தெய்வமாவதற்கு அவனது அறிவை அறிய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல குறிப்பிடப்படுது. அதனால் பிற உயிர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது, கொல்லாமையைத்தான் வலியுறுத்துகின்றோம். கொல்லாமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம சொல்கிறது.
அதேபோல் ஆலய பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் சிவன் கோவில்கள் இருக்கின்ற நிலைமை என்னவென்று. முடிந்த அளவிற்கு உளவார பணிகளை செய்து அந்த ஆலயத்தை நன்முறையில் பராமரிக்க வேண்டியதும் சிவபக்தர்களின் முதன்மையான கடமை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆலயத்தை எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்களோ அதே போல் உங்கள் உடலை பராமரிப்பது ரொம்பவே முக்கியமான விஷயம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கும் போதுதான் அதனுள் இருக்கின்ற ஆன்மாவை நாம் தரிசிக்க முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. ரெண்டுமே முக்கியம். கோவில் பராமரிப்பு, உடல் பராமரிப்பு அப்படிங்கிறது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். இது போல் சில விஷயங்களை நம்ம முறையாக கடைபிடித்து வருவது நமக்கு பெருவாழ்வு அளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை நண்பர்களே. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. நம்ம இந்த சிவபித்தன் காணொளிகள் பற்றின தகவல்கள் சரியாக உங்களுக்கு வரலை அப்படின்னா அதை உடனடியாக பெறுவதற்கு கீழே இந்த வாட்ஸ்அப் சேனலோட அந்த இணைப்பை கொடுத்துருக்கோம். அது மூலிமா இணைஞ்சிக்கோங்க. நம்ம எப்போயெல்லாம் காணொளிகளை பதிவேற்றம் செய்கிறோமோ அப்போ உடனடியாக அதில் தகவல் தெரிவிக்கப்படும். அதனால தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பற்றி பேச இருக்கோம். இந்த பிரபஞ்சம், அண்டம், பேரண்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது. அதுலேயும் குறிப்பாக இந்த மனித பரிணாமம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியமான, இது ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவ்வளவு எளிதில் இந்த மனித பிறவி கிடைத்து விடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காத ஒரு அரும்பெரும் விஷயம்தான் இந்த மனித பிறவி. ஏன்னா இந்த மனித உயிருடைய உருவாக்கம், இந்த உடலுடைய உருவாக்கம் அப்படிங்கிறது எப்படின்னு நம்ம அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து பார்த்தாலும் அது ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயம். பல போட்டிகளையெல்லாம் கடந்த அந்த உயிரணுவானது இந்த உடலை உருவப்பெற செய்திருக்கிறது. அப்படிங்கும்போது அது எவ்வளவு விந்தையான விஷயம் அப்படின்னு யோசித்தோம்னா ரொம்பவே அற்புதமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உடலை தான் நாம் பெற்றிருக்கின்றோம். அவ்வளவு சாதாரணமாக பெறவில்லை. பல போராட்டங்களுக்கு பின்புதான் இதை பெற்றிருக்கின்றோம். இந்த மனித உயிராக நாம் இங்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா அதுவும் பெரிய கொடுப்பனை. ஏன்னா பல லட்சம் உயிரினங்கள், பல கோடி உயிரினங்கள் இந்த பூமியிலே வாழ்கின்றன. நாம் கண்ணுக்கு எதிரே எத்தனையோ உயிரினங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த உயிரினங்கள் எல்லாம் நாயாக, பாம்பாக, மயிலாக, பறவையாக, இந்த மாதிரி பல வடிவங்களை அவை பெற்றிருக்கின்றன. அதிலே இந்த மனித இனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அனைத்தையும் பகுத்து ஆராயக்கூடிய அறிவை பெற்றிருக்கிறது. எது நன்மை, எது தீமை, எது சரி, எது தவறு அப்படிங்கிறத பகுத்து பார்க்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடியது இந்த மனித இனம் மட்டும்தான். இது நமக்கு யார் சொல்லியும் தெரிய வேண்டியதில்லை. இது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நமக்கு தெரியுது இல்லையா, எது நல்லது எது கெட்டதுன்னு செய்யறதுக்கு முன்னாடியே மனதில் உள்ள இறைவன் அதை பட்டவர்த்தனமாக நமக்கு தெரிவிக்கின்றார். நன்மை தீமை தெரிகிறது, இருந்தாலும் அந்த தீமையை நோக்கி தான் மனமானது ஓடுகிறது. இதுதான் வாழ்க்கையோட இயல்பு. அடியேன் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி கிடைத்தற்கு அரிய பிறவி. மீண்டும் ஒரு முறை இந்த மனித பிறவி கிடைக்குமா அப்படின்னா அதில் எந்த அடிப்படையும் கிடையாது. மனிதனாகத்தான் பிறக்கப் போகிறோம்னு நமக்கு எதுவுமே கிடையாது. மீண்டும் இப்பிறவி வாய்க்கப்பெறுமா? இந்த கிடைத்தற்கு அரிய பிறவியிலே நாம் என்னென்ன விஷயங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த பிரபஞ்சம், மண்டம், பேரண்டம், இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கின்றோம். நம்ம அந்தளவுக்கு போகலைன்னா கூட நம்ம கண்ணெதிரில் இருக்கக்கூடிய படைப்புகளையெல்லாம் கொஞ்சம் உற்று நோக்கும் போது இந்த இயற்கை அல்லது இறைவன், ஏன்னா நம்பிக்கை இருக்க நம்ம இறைவனாக வெளிப்படுகின்றோம். இறைவன் அப்படிங்கிறது ஒரு ஒரு உருவம் கொடுத்து தான் பார்க்க வேண்டுமா அப்படின்னா கிடையாது. அது ஒரு அளவிட முடியாத ஆற்றல், அவ்வளவுதான். அந்த ஆற்றலெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறவங்க இயற்கையாக பாவித்துத்தான் ஆக வேண்டும். இயற்கை இல்லை என்றவர்களால் கூற முடியாதல்லவா, அதனால் இதை குறிப்பிடுகின்றேன்.
அப்போ இந்த இறைவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம கண்ணெதிரில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம், அல்லது படைப்புகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம். எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு வாழ்க்கை முறையானது வழங்கப்பெற்றுள்ளது. தாவரங்களாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது அங்கே இருக்கத்தான் செய்யுது. எல்லாத்துக்குமே அங்கங்கள் அளந்து அளந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை வாழும் தன்மைக்கு ஏற்ப உடலமைப்புகள் பார்த்து பார்த்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மனித உடலமைப்பே பெரும் சிக்கலான கூறுகளால் ஆனது. அதில் ஏதாவது ஒன்று பழுது அடைந்து விட்டாலும் கூட மொத்தமாக இயக்கமானது கெட்டு போய்விடும். ஒரு மனிதனுக்குள்ளே இவ்வளவு பெரிய என்ன சொல்கிறதுனா ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கிய ஆற்றலை நாம் இறைவன் என்று கூறுகின்றோம். அப்போ ஒவ்வொரு அங்கங்களிலும் இதன் வேலை இப்படித்தான் என்று செதுக்கியது யார்? அதற்கான வரைமுறையை நிர்ணயித்தது யார்? அப்படிங்கும் போது நாம் இறைவன் என்கின்றோம். சில பேர் இயற்கை என்கிறார்கள், சில பேர் அறிவியல் என்கிறார்கள். அறிவியல் என்பது அனைத்தையும் ஆராய்ந்து அதன் உண்மைத்தன்மையை அறிவதாக இப்பொழுது கருதப்படுகிறது. ஆனால் ஒருத்தர் அறிவியலில் பூர்வமாக ஒரு விஷயத்தை இப்பொழுது கண்டுபிடித்து சரி என்று கூறினால், பிறகு ஒருவர் அதை தவறென்று கூறி இன்னொரு விஷயத்தை உண்மை என்று கூறுவார். அதன் அடிப்படையில் பார்த்தால் அறிவியல் மாறிக்கொண்டே இருக்கும், காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல மாறிக்கொண்டே இருக்கும். என கண்டுபிடிப்புகள் வளர்ந்து கொண்டே போகின்றன. என்ன காரணம்? உண்மை எதுவென்று தெரியாமல் தேடிக்கொண்டு இருக்கின்றோம். அதையே தான் ஆன்மீகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்திலும் உண்மை எது என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அப்போ ஒரு மனிதனுடன் இன்னொரு மனிதனை ஒப்பிட முடியுமா? அறிவியலும் அப்படித்தானே. ஒரு மனிதன் சரி என்று சொல்லிய கூற்றை இன்னொருவர் அதை இன்னும் மேம்படுத்தி அதைவிட இது பெரியது என்று நிரூபிப்பார். அதே போலத்தான் ஆன்மீகத்திலும் அனுபவங்கள் வேறு வேறாக இருக்கும். அனைவருக்கும் ஒரே அனுபவம் கிடைத்து விடுமா ஆன்மீகத்தில் அப்படின்னா கொஞ்சம் கடினம்தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலிருந்து மேம்பட்டு செல்கின்றனர். அப்பொழுது நமக்கான நிலை என்பது யாது என்பதை நாம் தான் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அடிப்படையில் மனதில் அமைதி இருக்கிறது அப்படிங்கும்போது இறைவனை நோக்கி நம்மால் பயணிக்க முடியும். அந்த இறை சிந்தனையிலே இருத்தல் என்பது முடியும். அமைதி இல்லாத ஒருவரிடம் நாம் என்ன போதனை செய்தாலும், அவர் என்ன தீட்சை வாங்கியிருந்தாலும் அதற்கெல்லாம் பலனில்லாமல் தான் போகும். ஏன்னா அடிப்படையே மனசஞ்சலம் இல்லாமல் அமைதியாக இருத்தல் அப்படிங்கிறது தான். ஒரு மனிதன் அவ்வளவு எளிதாக அமைதியாக அமர்ந்து விட முடியுமா அப்படின்னா கடினமான விஷயம். அதையும் மீறி அவன் அமைதியாக இருக்க முற்படுகிறான் அப்படிங்கும்போது அவனுக்கு அது வாய்க்கப்பெறுகிறது. எது? இறை அனுபவமானது வாய்க்கப்பெறுகிறது. அமைதியான இடத்திலே, சலனமில்லாத இடத்திலே அந்த நகர்வை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது நமக்கு ஞானியர்கள் கூறி சென்றது. அப்போ இந்த அமைதி அப்படிங்கிறது ஒருத்தர் வாழ்க்கையில் எப்போ இருக்கும்னா, ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத வரையிலும் அமைதி இருக்கும். ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாமல் இருக்க முடியுமானா, மனிதனாக வாழ வேண்டும் என்ற அனைவருக்கும் ஆசையானது இருந்து கொண்டே இருக்கும். மனிதனை தாண்டி அடுத்த நிலையான தெய்வ நிலைக்கு உயர வேண்டும் என்று இருப்பவர்கள் ஆசைகளை படிப்படியாக விடுவர். படிப்படியாக, ஒரே அடியாக எல்லாராலும் முடியாது, படிப்படியாக விடுவர். அப்படி எல்லா ஆசைகளையும் விட்ட பின்னர் அந்த உடலிலே, அந்த ஆன்மாவிலே அமைதியானது குடிகொள்ளும். அந்த அமைதி ஒருவன் மனதிலே குடிகொள்கிறது அப்படிங்கும் போது அது இறைவன் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக மாறுகிறது. அமைதி இருக்கும் இடத்திலே அன்பு பெருகும். அப்போ இயல்பாகவே பார்த்திங்கன்னா அது இறைவன் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக மாறுகிறது. இப்போ இதெல்லாம் உண்மையா? ஆன்மீகம் என்பது உண்மையா? ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலுமான நபர்கள் கேட்கின்ற கேள்வி ஆன்மீகம் என்பது உண்மையா அப்படின்ட்டு. ஏன் அவங்கெல்லாம் அப்படி கேட்குறாங்க? அவங்க கேட்குற கேள்வியில் எதுவும் உண்மைத்தன்மை இருக்கானா? இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அவ்வாறு. எல்லா இடங்களிலுமே உண்மைகளும் இருக்கின்றன, போலிகளும் இருக்கின்றன. இதில் உண்மையை நம் மனிதர்களின் கண்ணோட்டத்தில் சரியாக பார்ப்பதே இல்லை. மாறாக அவர்கள் கண்களில் எதுதான் படுகிறது என்றால் போலிகள் தான் அதிகமாக படுகிறது. அப்போ போலிகள் இருப்பதைக் கண்டு இது உண்மையா என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பிவிடுகிறார்கள். உண்மையை அவர்கள் தேடி கண்டு கொள்வதில்லை.
இரவு பகல் இருக்கிறது. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போலத்தான் இந்த ஆன்மீகமும். அதில் ஒரு தெளிந்த சிந்தனை உடைய உயரியோர் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு இந்த மனிதகுலமானது போலிகளை தேடி ஓடுவதின் காரணமாகவே இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு போய்விட்டது. உண்மையான ஆன்மீகவாதிகள் எப்பொழுதுமே பணத்திற்கோ பெயருக்கோ புகழுக்கோ ஆசைப்படாமல் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அவ்வாறே அவர்களுக்கு பணம் வந்தால் கூட அதை தனது என்று ஏற்றுக்கொள்ளாமல் அது என்ன கர்மத்திற்காக வந்ததோ அதற்காகவே அதை செலவிடவும் செய்வார்கள். இது அடியே நிறைய பேத்த கண்கூட பார்த்திருக்கின்றேன். பிறருக்கு உதவுவதற்குத்தான் நாம் இந்த வாழ்க்கையே அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதே போல் அவர்களுக்கு அந்த ஒரு பற்று, இந்த பணம் வந்தால் இவ்வளவு அப்படியெல்லாம் அவர்களுக்கு எதுவுமே இருக்காது. நாம் வாழ்ந்த காலத்திலேயும் கூட சற்று முற்காலத்திலும் கூட நாம் பார்த்திருக்கின்றோம். எதுவுமே தேவையில்லை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, எதுவுமே தேவையில்லை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. ஆனால் நம்ம நினைத்தபடி வாழ்வதற்குத்தான் எல்லாமும் தேவை. ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. ஒரு குடிசையில் இருப்பவங்க கூட கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் அந்த மனசு அமைதியாக இருக்குது, மனசில் அன்பாக இருக்காங்க. அப்படிங்கும் போது அவர்கள் ஆனந்தமாக இருக்கிறார்கள். மாட மாளிகைகளே வசித்தாலுமே கூட, கோடி கோடியாக பணம் கொட்டி கிடந்தாலுமே கூட அவர்களிடம் அன்பு இல்லாததன் காரணமாகவும் அமைதி இல்லாததன் காரணமாகவும் அவர்கள் ஒரு வெறுப்பு நிலையிலே இருப்பார்கள். அவர்களிடம் அந்த ஆனந்தம் அப்படிங்கிறதே இருக்காது. அப்போ அந்த மனிதர்கள் ஆனந்தப்படுவதற்கு எதுவுமே இல்லையானா அவர்கள் மனது அமைதியாகும் பொழுது, எது உண்மை என்று அவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த அமைதி வரும் பொழுது மனதிலே அன்பு உருவாகிறது. அப்போ அந்த வீட்டில் இருக்க எல்லாத்தோடையும் அந்யூன்யமாக இருக்கும் போது அந்த மகிழ்ச்சியை அவர்கள் அடைகிறார்கள். மாறாக பணம்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது, அதன் பின்னரே ஓடினால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்றால் கண்டிப்பாக ஆனந்தம் என்பது அவர்கள் வாழ்க்கையிலே இருக்காது. அவர்கள் நான் ஆனந்தமாகத்தான் இருக்கிறேன், அதற்கு காரணம் பணம் என்று சொன்னால் அது மாயை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இறைவன் இருப்பது உண்மையா, ஆன்மீகம் என்பது உண்மையா அப்படின்னா ஒரே விஷயம், நம்பிக்கை உடைய எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு நினச்சா இருக்கும். அதை தொடர்ந்து பயணித்து சென்று கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு பல கட்டங்களிலே பல அறிகுறிகளின் மூலமாக அந்த இயற்கையானது அதை உணர்த்தி கொண்டே இருக்கும். இறைவன் இருப்பை உணர்த்தி கொண்டே இருப்பார் ஒவ்வொரு காலகட்டத்திலும். இல்லை என்று முடிவுக்கு வந்துவிட்டால் அது இல்லைதான். மனித குணமே அப்படித்தானே. ஒரு வீட்டிலே 4 பேர் வசிக்கிறார்கள், தலைவன் இருக்கிறான். தலைவனுக்கு மீதி இருக்க 3 பேரின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இருந்தால் அனைத்தும் இருக்கும். அதில் ஒருவர் மீது நம்பிக்கை இல்லை என்றாலுமே கூட அந்த சந்தேகமானது இருந்து கொண்டே இருக்கும். அந்த குடும்பத்திலே நம்பிக்கையும் இருக்காது, ஆனந்தமும் இருக்காது. இது இயல்பான ஒன்று. ஒரு குடும்பம் என்று வரும் பொழுதே இப்படி என்றால் ஆன்மீகம் என்பதோ இறைவன் என்பதோ அதற்கும் அப்பாற்பட்ட விஷயம். அப்பொழுது உறுதியாக நாம் நம்புகிறோம், அதனை நோக்கி பயணிக்கிறோம் என்றால் கண்டிப்பாக இருக்கும். அதை தேடி அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று முடிவுக்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக இருக்காது. இது உணர்ந்து கொள்ள கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் யதார்த்தமான உண்மையும் இதுதான் அப்படிங்கிறத நம்ம அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். அடிப்படையில் ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம மற்றொரு நபருடன் ஒப்பிடுவது எப்போவுமே தவறான விஷயம். இயல்பான வாழ்க்கையிலுமே ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறார், இன்னொருவர் பரம ஏழையாக இருக்கிறார். அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க அவரை பார் எப்படி சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது பெரிய முட்டாள்தனம். அவரவர் உடலுக்கு ஏற்ற வலுவும் இருக்கிறது. இப்போ இயல்பாக ஒரே வீட்டில் 2 குழந்தைகள் இருந்தால் 2மே ஒரே பலமாக உடையவர்களாக இருப்பார்கள் என்பது அது ஒரு பிதற்றலான விஷயம். 2 பேரும் ஒரே ஹைட்டு, அதே போல் 2 பேரும் ஒரே நிறம், 2 பேரும் ஒரே ஆற்றலுடையவர்கள் அப்படி என்று எதுவும் கூற முடியுமானா கூற முடியாது. எம்மி அளவாவது பிசகு அங்கே இருக்கத்தான் செய்யும். ஒரு வீட்டிலே இப்படி என்றால் வேறொரு நபருடன் ஒப்பிடுவது அப்படிங்கிறது வித்தியாசமான முறை. அறிவாற்றலிலிருந்து எல்லாமே மாறுபட்டுத்தான் இருக்கும் அவரவர் செய்த கர்மாவிற்கு ஏற்றார் போல. அப்போ ஒப்பிடுவதும் தவறுதான். ஒப்பிடுவது ஆற்றலின் வாயிலாக மட்டுமல்ல, ஆன்மீக அனுபவத்தின் வாயிலாகவும் ஒப்பிடக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக நம்ம தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா ஆன்மீக அனுபவம் என்பது
ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருவருக்கு மற்றொரு போல இருக்கும். நான் சொல்வது போன்ற அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. குருவாகப்பட்டவர் வழிகாட்டுவார். இறை அனுபவத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வழிகாட்டுவதற்கு குரு. அவருக்கு இந்தந்த முறையிலே போனால் அனுபவங்கள் இவ்வாறு கிடைக்கும் என்பது அவருக்கு தெரியும். அவர் உபதேசத்தின்படி நாம் முயற்சி செய்கின்றோம் என்றால் அவர் கூறியவாறே நமக்கு அந்த அனுபவம் கிடைக்குமா அப்படிங்கிறது 100% ஊர்ஜிதம் இல்லை. மாறாக வித்தியாசமான அனுபவங்கள் அந்த ஆன்மீகத்தை நமக்கு உணர்த்தும், இறைவனை நமக்கு உணர்த்தும். அதனால் ஒப்பீடு அப்படிங்கிறதே தவறு. ஒருத்தர் 15 வயசில் தெளிவு பெறுகிறார், ஒருத்தர் 25 வயசில் தெளிவு பெறுகிறார் என்பதெல்லாம் இறைவன் தந்த வரம். அதை தவிர வேறொன்றும் இல்லை. மாறாக நாம் பல விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு சிறிய குழந்தை ஞானம் அடைந்திருக்கிறது, நமக்கு இன்னும் எட்டவில்லையே என்று அங்கலாய்ப்புப்படுவது வீண் செயல். அதற்கு பதிலாக நாம் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருத்தல் வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க. தன்னைத்தானே ஒருத்தன் மாற்றிக்கொள்கிறான், திருத்தி அமைத்து கொள்கிறான் அப்படின்னா அந்த மனிதனை விட மேலான மனிதன் வேறு யாரும் இருக்க முடியாது. சித்பவானந்தர் ஐயா தெளிவாக சொல்லுவாங்க, ஒரு மனதிலே குறை இருக்கிறது, அந்த குறையானது நமக்கு தெரிய வருகிறது. நம்மிடம் இந்த பிரச்சனை இருக்கிறது, அது நமக்கு தெரிய வருகிறது. அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. அந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். இந்த பிரச்சனை நம்மிடம் இருக்கிறது, இதனால் தான் நம்மை விட்டு விலகிச் செல்கிறார்கள். இந்த பிரச்சனை நம்மிடம் இருக்கிறது, அதனால் தான் நமக்கு ஆன்மீக அனுபவம் கிட்டவில்லை. இந்த மாதிரி ஏதேனும் நமக்கு தெரிகிறது அப்படின்னா அதனை அடிப்படையாக கொண்டு அதனை திருத்தி அமைத்து கொள்வதற்கான வழிவகைகளை தேட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ நமக்குள்ளே இருக்க குறையை நாம் ஒத்துக்கொள்கின்றோமோ, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்போ ஆள் மனதில் ஏற்றுக்கொள்கிறோமோ, ஏன்னா தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அதை திருத்தி அமைத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நான் செய்வது தவறே அல்ல அப்படின்ட்டு ஒரே பிடிவாதமாக நிற்கிறோன்னா அப்போ அதை திருத்தி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்காது. அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளை கண்டறிந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பெறுகிறோம்னாலே நாம் உயர்ந்தவர்களாக என்றோம். அந்த மனப்பக்குவத்திலிருந்து நடந்த தவறுகளையெல்லாம் எண்ணி பார்த்து அல்லது இருக்கின்ற குறைகளையெல்லாம் எண்ணி பார்த்து அதை திருத்தி அமைத்து கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்கிறீர்கள். அப்படிங்கும் போது நீங்கள் தான் இந்த உலகத்திலே மேலோன் ஆகின்றீர்கள். இதை தான் அழகாக சித்பவானந்தர் ஐயா குறிப்பிட்டிருப்பாங்க. பெரும்பாலும் இறைவனை பற்றி பேசுதல், ஈஸ்வரனை பற்றி பேசுதல் அப்படிங்கிறது பேசியதவே திருப்பி திருப்பி பேசுகிற மாதிரி. ஒரு விஷயத்தை காலையில் பேசணும், திருப்பி நம்ம மதியம் பேசுகிறோம், இரவு நேரத்தில் பேசுகிறோம், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பற்றி பேசி போனால் அழுத்து போகும்ல. அதே போல தான் இறைவனை பற்றி பேசும்போது அழுத்து போகுமானா அது அழுத்து போகாது. ஆனால் அவ்விஷயம் போல தான் இது. ஏன், நீங்கள் யாரை பற்றி பேசினாலும் அது ஈசனை பற்றி பேசுவதே ஆகும். ஒரு மரப்பலகையை பற்றி பேசுகிறீர்கள், ஒரு மயிலை பற்றி பேசுகிறீர்கள், ஒரு குயிலை பற்றி பேசுகிறீர்கள், அல்லது அஜீவராசிகளை பற்றி எண்ணி பார்க்கிறீர்கள், எதுவாயினும் சரி அதில் நிறைந்திருப்பவர் ஈசன். அப்போது நாம் என்ன செய்கின்றோம் என்றால் பேசியதையே திரும்பி திரும்பி பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் அதற்கு அடிப்படை பொருளாகிறது. அப்படி பேசியதையே திருப்பி திருப்பி பேசிக்கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னாலும் அதில் ஒரு சுகானுபவம் அங்கு கிடைக்கின்றது. ஏனென்றால் ஒரு தெளிவு பெறுகிறது. ஒரு வேலையை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுதுதான் அவ்வேலையிலே ஈடுபாடு அதிகமாகும், அதில் உள்ள நுணுக்கங்கள் அவருக்கு தெரிய வரும். அவர் அதில் ரொம்ப பெரிய அனுபவசாலியாக இருப்பார். அதே போலத்தான் எதை பற்றி பேசினாலும் அதில் உள்ள ஜீவனை பற்றி சிந்திக்கும் பொழுது, அது சிவாம்சம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு உயரிய தன்மையை நமக்கு கொடுக்கிறது. அப்படின்னா அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம மனசில் என்ன நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் எந்த நோக்கத்திற்காக நாம் பிறந்திருக்கின்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்தை பொருட்டு தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம், அதிலே பயணித்து கொண்டே இருக்கின்றோம். அந்த நோக்கமானது ரொம்ப பெரியதாக இருக்கிறது. அப்படிங்கும்போது பெரியதானா எண்ணம், உயர்வான எண்ணமாக இருக்கிறது அந்த நோக்கம். மக்களுக்காக, பிறருக்காக அப்படிங்கிறதெல்லாம் உயரிய நோக்கம். தனக்காக, எனது குடும்பத்திற்காக அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குறுகிய நோக்கம். அப்போ நம்ம நோக்கம் மிக உயரியதாக இருக்கும் பொழுது அது ரொம்ப
மேலான விஷயமாக மாறும். பிறருக்காக வாழ்வது, பிறருக்காக செய்வது, இதெல்லாமே ரொம்ப மேலான விஷயமாக மாறுது. அதே எனக்கு தனக்கு அப்படிங்கிற எண்ணம், நான் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே ஒரு வினையை செய்யும் பொழுது அது ரொம்ப கீழானதாக மாறும். அதைத்தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம மனசில் அழுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அரிசியை உமி மூடி இருக்குது, நெல் இருக்கு இல்லையா, அதுதான் உதாரணம். அரிசியை உமி மூடி இருக்குது. இப்போ அதை வைத்து கொண்டு என்ன செய்வது? அதை அவிச்சாகணும், அதிலிருந்து அந்த உமியை நீக்கியாகணும். அப்புறம் தான் அது உணவாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதே போல் தான் இந்த மனதிலே அகங்காரம் அப்படிங்கிறது ஒரு உமி போல் சூழ்ந்து கொண்டு இருக்கும். இந்த அகங்காரம் அப்படிங்கிறது நம்ம பக்குவப்பட அதை நீக்கிவிட முடியும். அந்த அகங்காரத்திலிருந்து நாம் வெளியே வந்துவிட முடியும். எப்பொழுது அந்த அகங்காரத்திலிருந்து நம்மால் வெளியே வர முடிகிறதோ அப்போது தான் இந்த முக்தி அப்படிங்கிறத பற்றி பேசவே முடியும். இந்த அகங்காரம் அப்படிங்கிறது மனதை விட்டு நீங்காமல் நம்மால் என்ன பண்ண முடியாதுன்னா முக்தி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கொடுக்க முடியாது. முக்தியை பற்றி யோசிக்கவும் முடியாது. ஆக மொத்தம் இது ஒரு பெரிய வினை. இந்த வினையிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றாலும் சரி, இந்த வினையில் சிறப்பான இடத்தை நாம் பெற வேண்டும் என்றாலும் சரி, ஈசனுடைய கருணை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. பெரும்பாலும் வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரியது, சரணடைதல் அப்படிங்கிறது அதனினும் பெரியது, ஆட்கொள்ளுதல் அப்படிங்கிறது அதை விட மிகப்பெரியது. இதில் இந்த வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு வேண்டியதை பெறுவதற்கல்ல, பொருட்களை வந்துட்டு கேட்டு கேட்டு பெறுவதற்கு அல்ல. மனதில் ஒரு தெளிவு, அந்த மனதில் ஒரு நிம்மதி, ஐயப்பாடின்மை, அப்படி அந்த களங்கமில்லாமல் நம்ம மனதானது மாறுகிறது அப்படிங்கும்போது அந்த இடத்துல தான் ஒரு தெளிவு உண்டாகும். அதற்காகத்தான் அந்த வழிபாடு அப்படிங்கிறது. எல்லா பயிற்சிகளுமே சலனமில்லாத மனது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி போல், நீங்கள் என்ன பார்த்தாலும் அதில் இருக்கிறது வந்துட்டு பிரதிபலிக்கும். இன்னொன்று, சலனமில்லாத நீரில் அடியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ சலனப்பட்ட நீரில் அது எதுவுமே சாத்தியமில்லை. உங்கள் உருவத்தையும் பார்க்க முடியாது, அதுக்குள்ளே என்ன இருக்கணும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ ரொம்ப முக்கியமானது வழிபாடு வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ தான் நம்ம எல்லாமல்ல அந்த இறைவனை வழிபட ஆரம்பிக்கின்றோம். உண்மையான அந்த மனதுடன் இறைவனை வழிபட்டு என்னை உணர்ந்து கொள்ள வேண்டும், என்னுள் இருக்கும் அந்த அதீத ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும், சர்வமும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த பேராற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பல விதங்களில் வந்துட்டு வழிபாடுகள் இருக்கின்றன. அதில் எதில் நான் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஐயப்பாடானது அனைவருக்குள்ளும் எழுவது இயல்புதான். பெரும்பாலும் வழிகள் பல, இறைவனை அடைவதற்கான வழிகள் பல. இந்த பூ உலகில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமாக வந்துட்டு வழிபாடுகள் இருக்கின்றன. ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கான ஒவ்வொரு விடயங்கள் கிடைக்கப்பெறும். ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா பல வழிகள் இருந்தாலும் அதில் நமக்கான வழி அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில் தென்பட்டு விடுவது இல்லை. சாதாரணமாக போகிற போக்கில் போயிட முடியாது. அதற்கு உரிதான நபராக நாம் அப்படிங்கிறதற்கு பல வழிகளில் பல தேர்வுகளை நாம் எழுதியாக வேண்டும். தேர்வுகளை எழுதுவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணம் அல்ல. பல இன்னல்கள் வந்தாலும் பல கஷ்டங்கள் வந்தாலும் அதனின்று ஒட்டாமல் தனித்திருந்து அதை காட்சி பொருளாக மட்டும் பார்க்கின்ற அந்த நிலை வரும் பொழுது மிகவும் உத்தமமான நிலையை அடைகின்றோம். அப்படிங்கும்போது நமக்கான வழிகள் வந்துட்டு திறக்கின்றன, நமக்கான அந்த வழிகளில் வெளிச்சம் பிறக்கும். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம இப்போ வழிபாடை செய்ய ஆரம்பிக்கின்றோம், அந்த எல்லாமல் அந்த பேராற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம். அப்படின்னா மனதில் அந்த ஒரு எண்ணம் மட்டுமே இருத்தல் வேண்டும். பல்வேறு எண்ணங்கள் வந்துட்டு மனதினுள் குடிகொள்கின்றன அப்படின்னா அந்த இடம் சலனப்பட்டதாக இருக்கும். சலனப்பட்ட இடத்தில் நீங்கள் எதையும் காண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சலனப்பட்ட இடத்தில் நாம் எதையும் உணர்ந்து கொள்ள முடியாது, காண முடியாது, அந்த பிரதிபலிப்பையும் உணர முடியாது. அப்போ சலனம் இல்லாமல் மாறணும்னா எண்ணங்களின் எண்ணிக்கை குறைய வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரம்ப காலகட்டத்தில் எண்ணற்ற எண்ணங்கள் மனதில் தோன்றி மறைகிறது அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாந்து கடைசியாக ஒரே ஒரு எண்ணத்தில் நிறுத்தணும். அது இறைவனை சரணடைதல் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டுமே நமக்குள் இருக்க வேண்டும். அவரை அடைவதற்கான வழி வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமே நம்ம மனதினுள் ஒரே எண்ணமாக இருக்கும் பொழுது
அந்த மனமானது அதில் மட்டுமே லயத்தி நிற்கும் பொழுது கண்டிப்பாக இந்த எல்லையில்லாத பேராற்றல், இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற எல்லையில்லாத அந்த பேராற்றல் அதற்கான வழியை நமக்கு காண்பிக்கும். அதனூடே நம்ம செல்லும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா முறையான அனுபவங்கள் கிடைக்கப் பெறலாம். முறையான குருவோட வழிகாட்டுதலில் போகும்போது இன்னும் அற்புதமாக, இன்னும் எளிதாக நாம் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒன்றை பிடி, அதையும் தெளிவாக நன்றாக பிடித்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பல்வேறு விதங்களில் இதை ஒரு மாதம் 21 மாதம்ட்டு பல்வேறு வழிகளில் தேடுறோம். அப்படிங்கும் போது எதிலையும் முழுமையடைய முடியாது. உங்களுக்கான வழி தென்படும். இறைவனை மட்டுமே மனதில் நிறுத்தி அவரை மட்டுமே எண்ணி தியானிக்கும் போது இந்த பிரபஞ்ச பேராற்றல், சர்வ வல்லமையும் பொருந்திய அந்த இறைவன் உங்களுக்கான வழியை காட்டுவார். நம்பிக்கை முக்கியம், பொறுமை முக்கியம். எதையும் உடனடியாக வேண்டுமென்று ஆன்மீகத்தில் எதிர்பார்க்க கூடாது. படிப்படியான வளர்ச்சி மட்டுமே பக்குவத்தை கொடுக்க வல்லது. படிப்படியாக நீங்கள் வளரும் போதுதான் அதில் ஒரு சிரத்தன்மை இருக்கும், அதில் உள்ள உண்மைகள் புரியும், நாம் என்ன தவறு செய்தோம் என்று புரியும், அதை திருத்தி கொள்ள முடியும். எடுத்ததுமே எல்லாம் கிடைக்க பெற்றுவிட்டால் அதன் அருமை புரியாது, அதன் ஆற்றலை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. அவ்வளவுதானா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடும். அப்போ அந்த உயரிய பரம்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் பொறுமை முக்கியம். படிப்படியான முன்னேற்றமானது கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதன் அடிப்படையில் பொறுமை காத்து வந்தால் உங்களுக்கு காட்டப்படுகின்ற வழியில் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீர்களானால் எல்லாம் அந்த இறைவனை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். எல்லாம் அல்ல அந்த பேராற்றலை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். எப்போவுமே இதை மட்டும் மனசில் நிறுத்தி கொள்ளுங்கள். பல்வேறு வழிகள் இருந்தாலும், இறைவனை அடைவதற்கு பல்வேறு வழிகள் இருந்தாலும், உங்களுக்கான வழி கிடைத்தாலும் அதனால் இன்ன பயன் விளையும் என்று கூட நமக்கு தெரியாது, தெரியும் தேவையில்லை. இறைவன்கிறவர் மிகப்பெரிய ஒரு பேராற்றல். அதை அடைந்தால் இன்ன பலன் வரும் என்று நினைத்தா நாம் செல்கிறோம். அல்லவே இல்லை. இறைவனோடு ஒடுங்கிவிட வேண்டும், ஐக்கியமாகிவிட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க தோணாது, எதிர்பார்ப்பதும் இல்லை. அந்த ஆனந்தம், மகிழ்ச்சி, கருணை அப்படிங்கிறதெல்லாம் மனதில் ஊற்றெடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். நம்மை பார்ப்பவர்களை யாவும் அந்த இறைவனாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை வந்துவிட்டால் அன்பானது அனைவர் மீதும் பொழியும் பொழுது இந்த உலகம் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நண்பர்களை முயற்சி செய்து பாருங்கள். ஓம் நம சிவாய.